பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வீட்டு காரியங்கள், இந்த வீட்டுடைய அந்த காரியங்கள் எப்படி செய்கிறது, ஒரு ஆண் பெண் அந்த குடும்பத்தில் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய அந்த ஒத்துழைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இதில் சொல்லப்படுது. ஆணும் பெண்ணும் வாழ்க்கை எனும் வண்டியின் இரு சக்கரங்கள் ஆவர். இருவரின் ஒத்துழைப்பாலேயே இந்த வண்டி நாடப்பட்ட இடத்தை அடையும். மேலும் அவ்வீடு சுவர்க்க பூங்காவாகவும் அமைதியின் பிறப்பிடமாகவும் ஆகிவிடும். ஆகவே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தத்தமது வாழ்க்கையின் கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். புனித குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஷரீஃபில் ஆண் பெண்ணின் பொறுப்புகளையும் கடமைகளையும் விவரிக்கப்பட்டுள்ளன. ஒரு வண்டி இருக்குன்னா அதில் 2 சக்கரம் இருக்கும். அது ரெண்டும் ஒன்றாக ஓடினால்தான் அது போகக்கூடிய இடத்தை போய் நம்ம அடைய முடியும். அப்போ ஒரு சக்கரம் ஒரு பக்கமும் இன்னொரு சக்கரம் இன்னொரு பக்கமும் போகும்போது அது சரியான இடத்தை அடைய முடியாது. அதை தான் இங்கே அழகான முறையில் வண்டிக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அவற்றில் ஒன்று இதுவாகும். ஆண் வீட்டுக்கு வெளியே உள்ள வேலைகளை நிர்வகிக்க வேண்டும். ஓடி உழைத்து வீட்டிற்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்து அவற்றால் தமது மனைவி மக்களின் வயிற்றை நிரப்ப வேண்டும். மேலும் பெண் தமது வீட்டுக்குள் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதுடன் வீட்டின் வேலைகளையும் நிறைவேற்றிவிட வேண்டும். ஹஸ்ரத் ஜம்ரத் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் விஷயத்தில் முடிவு செய்தார்கள். அவர் வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டும். யார்? ஃபாத்திமா நாயகம். அவங்க வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டும். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வெளியே உள்ள காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு. ஆகவே ஒரு நல்ல பெண்ணின் பொறுப்பு அவர் தம் கணவனின் வீட்டை தமது வீடாக கருத வேண்டும். அதை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்வதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். பாத்திரங்களை முறையாக அடுக்கி வைக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் முறைப்படுத்தி வைக்க வேண்டும். அதனால் கணவர் வீட்டுக்குள் வரும்போது நிம்மதி மற்றும் அமைதியை உணர்வார். மேலும் விருந்தினருக்கும் அது நல்லதாக தெரியும். அல்லாஹு தாலாவிடம் அதற்காக நன்மைகளும் கிடைக்கும். நம்ம வீட்டை பார்க்கும்போதே அது சுத்தமாக அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் கிளீனாக இருந்தால் நமக்கும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு மாதிரியான அந்த சூழ்நிலைகள் சரியாக இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல துணைவியர், பரிசுத்தமான மகள்கள் மற்றும் நபித்தோழிகள் ஆகியோர் தமது வீட்டு காரியங்களை முழுமையாக நிறைவேற்றி வந்தார்கள். மேலும் தமது கணவரின் வீட்டில் இல்லத்தரசியாக கண்ணியத்துடன் வாழ்வை கழித்து வந்தார்கள். அவர்களது வாழ்க்கை அனைத்து பெண்களுக்கும் அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு பெண்ணும் அப்புனிதர்களின் வாழ்வை படித்தெறிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் வாழ்க்கைப்படி வாழ்ந்து வரக்கூடிய குடும்பத்தின் பெரிய பெண்களிடம் வீட்டு காரியங்களை கற்க வேண்டும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகள் சுவர்க்கத்து பெண்களின் தலைவி ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்போதும் தமது வீட்டு வேலைகளை தமது கரங்களாலேயே செய்து கொள்வார்கள். மேலும் தமது வீட்டின் 4 சுவர்களுக்குள்ளேயே இருப்பது அவர்களுக்கு எப்போதும் சிரமமாகப்பட்டதே இல்லை. வீட்டு வேலைகளை செய்வதை அவர்கள் எப்போதும் இழிவாக நினைத்ததே கிடையாது. அவர்கள் தமது புனிதமான கரங்களால் திருகையில் மாவு அரைப்பார்கள், தோல் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி கொண்டு வருவார்கள், வீட்டை பெருக்கும் சுத்தம் செய்வார்கள், சமையல் செய்வார்கள். வீட்டிலேயே இருந்தாக்கா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம இந்த வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டும் நிம்மதியாகவும் இருந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது.